ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான தகவல்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் 1962ஆம் ஆண்டு வெளியான அற்புதமான திரைப்படம் தான் படித்தால் மட்டும் போதுமா அப்படிங்கிற திரைப்படம். இந்த படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், கே பாலாஜி, சாவித்ரி, ராஜசுலோக்ஷனா ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. பீம் சிங் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. அவருடைய இயக்கத்தில் கண்ணதாசன், மாயவநாதன் ஆகியோர் இந்த திரைப்படத்திற்கு பாடல்களை எழுதியிருக்காங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைச்சிருக்காங்க. இந்த படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தில் எல்லாரும் நடிச்சிருக்கும் போதும் சிவாஜியின் நடிப்பே படம் முழுவதும் வியாபித்திருந்துச்சு. அண்ணனிடம் பாசத்தை காட்டும் போதும், தந்தையிடம் சுடு சொற்களை கேட்கும் போதும், மனைவியிடம் அவமானப்படும் போதும், இறுதியில் உண்மை தெரிந்து வெடிக்கும் போதும் தன் நடிப்பால் உயர்கிறார் நடிகர் திலகம். நான் கவிஞனும் இல்லை, நல்ல ரசிகனும் இல்லை, பாடலில் அவர் காட்டும் பாவனையோ அருமை. இந்த படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தில் சாவித்ரி அமைதியாக வருகிறார் என்றால், படித்த பெண்ணாக வரும் ராஜசுலோக்ஷனா தன் ஏமாற்றத்தையும் ஆத்திரத்தையும் நன்கு வெளிப்படுத்தியிருப்பாங்க. விஸ்வநாதன் ராமமூர்த்தி கண்ணதாசன் வெற்றி இணைவு இந்த படத்திலும் தொடர்ந்தது. பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்ற பாடல் TMS PB ஸ்ரீனிவாஸ் குரல்களில் ரசிகர்களை வசியம் செய்தது. அதே போல நல்லவன் எனக்கு நானே நல்லவன், ஓ மனிதர்களே ஓடுவது எங்கே சொல்லுங்கள், காலம் செய்த கோமாளித்தனத்தால் தான் உலகம் பிறந்தது பாடல்கள் இனிமையாக ஒலித்தன. இந்த படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தில் ராஜசுலோக்ஷனா ஒரு அற்புதமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. பழம்பெரும் தமிழ் திரைப்பட நடிகை இவங்க. 275க்கும் மேற்பட்ட தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி மொழி திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. சுமார் 250க்கும் மேற்பட்ட படங்களில் கதாநாயகியாகவும் குணச்சித்திர வில்லி வேடங்களையும் நடிச்சிருக்காங்க. அரசிலங்குமரி, படித்தால் மட்டும் போதுமா, வணங்காமுடி போன்றவை இவருக்கு பெரும் புகழை தேடித்தந்த திரைப்படங்களாகும். ஒரே படத்தில் சிவாஜி மற்றும் எம்ஜிஆருடன் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பு இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த படம் தான் ராணி லலிதாங்கி அப்படிங்கிற திரைப்படம். முதல்ல எம்ஜிஆரை வச்சு தான் இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் ராஜசுலோக்ஷனாவும் நடிச்சிருக்காங்க. பிறகு ஏனோ தெரியல அந்த படத்துல இருந்து எம்ஜிஆர் விலகி கொள்ள சிவாஜி அவர்கள் நடிக்க ஆரம்பிச்சாரு. அவருடனும் ராஜசுலோக்ஷனா தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம் தமிழ் சினிமாவில்? ராஜசுலோக்ஷனா அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் அவர்கள் ஏன் நடிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதையின்படி சீதாவாக நடிக்கும் சாவித்ரியை மொட்டை கடிதம் எழுதி ஏமாற்றி தான் மணப்பதாக நடித்தால் ரசிகர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்ற அச்சத்தினாலேயே அவர் நடிக்க மறுத்தாராம். அதனால் தனக்கு பதில் அவ்வேடத்தில் நடிக்க பாலாஜியை அவரே ரெக்கமெண்ட் செஞ்சிருக்காரு. இந்த படத்தில் நடித்ததன் மூலம் பாலாஜிக்கு ஒரு திருப்பு முனை கிடைச்சது. படமும் 100 நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி அடைந்தது. இந்த படித்தால் மட்டும் போதுமா திரைப்படத்தில் ஒரு காட்சியில் சிவாஜி அவர்கள் ராஜசுலோக்ஷனாவை சாட்டையால் அடிப்பது போல வரும். படத்தில் பார்க்கும்போது ஆக்ரோஷமாய் அடிப்பது போல இருந்தாலும், ஆனால் நடிக்கும்போது ஒரு அடி கூட இவர் மீது படவில்லையாம். அந்த டெக்னிக்கை ராஜசுலோக்ஷனாவுக்கும் சொல்லி தந்திருக்காரு சிவாஜி அவர்கள். அதை கற்றுக்கொண்டு இவரும் அதே போல சில படங்களில் நடிச்சிருக்காங்க. படத்தின் முடிவில் நீதிமன்ற காட்சியில் சாட்சி சொல்லும் சீதா தன் கணவனை கொன்றது கோபால் என்று சொல்ல நினைத்து, பின்னர் மீனாவும் அதனால் விதவையாக கூடும் என்று ஒரு கணம் மனதில் எண்ணி தன் சாட்சியை கூறும் காட்சியில் பீம் சிங்கின் டைரக்ஷன் திறமை பாராட்டும்படி அமைஞ்சிருக்கும். இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.